வணக்கம். ஒளி மூலமா நம்ம உடம்புக்கு எப்படி சக்தி கிடைக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம பார்க்கிறதுக்கு மட்டும் கண்கள் இல்ல, அது ஒரு சோலார் பேனல் மாதிரி வேலை செஞ்சு நம்ம உடம்புக்கே பவர் கொடுக்க முடியும்னா நம்புவீங்களா? ஆமா, அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இத நீங்களே கவனிச்சிருப்பீங்க. கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில இருந்தா உடம்புல ஒரு விதமான புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுவே ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா கண்கள் சோர்வாகி உடம்பே டல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? இந்த ரெண்டு லைட்டும் ஏன் நம்மள இப்படி வேற வேற மாதிரி உணர வைக்குது? வாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். அப்போ உண்மையிலேயே நம்ம கண்கள் ஒரு வகை சோலார் பேனல் மாதிரி தான் செயல்படுதா? அது வெளிச்சத்தை வெறும் காட்சியா மட்டும் பார்க்காம அது உடம்புக்கான ஆற்றலா மாத்தி நம்மள இயக்குதா? வாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். சரி, முதல்ல நம்ம உடம்ப ஒரு மிஷின் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு நடமாடும் மிந்தி இயந்திரம், அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மிஷின். எந்த ஒரு மிஷினுக்கு எரிபொருள் தேவையோ அதே மாதிரி நம்ம உடம்புங்கிற இந்த உயிரியல் இயந்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தேவைப்படுது. எந்த ஒரு மிஷினுக்கும் ஒரு சரியான எரிபொருள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஒரு சரியான உகந்த எரிபொருள் இருக்கு. அந்த முதல் தரமான ஆற்றல் மூலம் எது தெரியுமா? அதுதான் இயற்கையான சூரிய ஒளி. நம்ம உடல்கள் இயற்கையோட இந்த ஆற்றலை வச்சு சார்ஜ் ஆகிறதுக்குன்னே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப இந்த நேச்சுரல் சார்ஜிங் ப்ராசஸ் எப்படி தான் நடக்குது? சூரியன்லேருந்து வர்ற அந்த வெளிச்சம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பேட்டரிகளை எப்படி சார்ஜ் பண்ணுது? இந்த முழு ப்ராசஸ்க்கு முக்கியமான காரணம் நம்ம கண்களுக்குள்ள இருக்கிற போட்டோ ரிசெப்டார்ஸ் தான். இந்த ஸ்பெஷல் செல்கள் தான் லைட் பட்ட உடனே அது நம்ம மூளைக்கு புரியற மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னல்களை மாத்திர வேலையை ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் 4 ஸ்டெப்ல நடக்குது. 1, சூரிய ஒளி நம்ம கண்ணுக்குள்ள நுழையுது. 2, அந்த போட்டோ ரிசெப்டார்ஸ் தூண்டப்படுது. இதனால சிரட்டோனின், மெலட்டோனின் மாதிரி முக்கியமான ஹார்மோன்கள் எல்லாம் கரெக்டா சுரக்க ஆரம்பிக்குது. கடைசியா நம்ம உடம்போட ஆற்றல் மையங்கள் ஃபுல்லா நிரம்புது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது அப்படியே ஒரு சோலார் பேனல் பேட்டரியை சார்ஜ் பண்ற மாதிரி தான். கண்கள் ஒளிய வாங்குது, நம்ம உடல் அதை சக்தியா மாத்திக்கிறது. இந்த உதாரணம் எவ்வளவு கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா? சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். நாம இயற்கையான வெளிச்சத்துக்கு பதிலா ஆர்டிஃபிஷியல் லைட், அதாவது செயற்கை ஒளிய பயன்படுத்தும் போது என்ன நடக்குது? குறிப்பா இந்த மாடர்ன் ஸ்கிரீன்ஸோட தாக்கம் என்ன? இந்த ஒரு வரி ரொம்ப அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது. நம்ம போனு, லேப்டாப்ல இருந்து வர்ற நீல ஒளி நம்ம உடம்புக்கு சார்ஜ் கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம உடம்புல ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கிற ஆற்றலை உறிஞ்சு எடுக்குது. அதாவது இது நமக்கு பவர் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம பவரை காலி பண்ணுது. இந்த நீல ஒளி எப்படி நம்மள சோர்வாக்குதுன்னா, அது உடம்புக்கு சார்ஜ் தராதது மட்டும் இல்லாம நம்ம கண்ணுல இருக்கிற ரெட்டினாவை அளவுக்கு அதிகமா வேலை வாங்குது. இதோட நேரடி விளைவு தான் கண்ணெரிச்சல், தலைவலி, அப்புறம் உடம்பு சோர்வு. அப்போ இந்த 2 ஒளிக்கும் என்னதான் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? ஏன் சூரிய ஒளி எனர்ஜி கொடுக்குது, ஆனா ஆர்டிஃபிஷியல் லைட் எனர்ஜி எடுக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அதோட அதிர்வெண்ல, அதாவது ஃப்ரீக்வன்சில தான் இருக்கு. எல்லா ஒளியும் ஒண்ணு கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு பயோ எனர்ஜி, அதாவது உயிர் ஆற்றல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ஒருவித உயிர் சக்தி, இல்லைன்னா நம்ம உடம்போட நேச்சுரல் வைப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஆற்றலோட ஒளி எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்குது. இயற்கை ஒளியோட அலைநீளம் நம்ம உடம்போட உயிராற்றலோட கரெக்டா சிங்க் ஆகுது. ஆனா செயற்கை ஒளியோட ஃப்ரீக்வன்சி இருக்கே, அது நம்ம உடம்போட இயற்கை சுழற்சிக்கு சம்பந்தமே இல்லாம ஒருவித இரைச்சல் மாதிரி இருக்கு. இன்னும் ஆழமா சொல்லணும்னா இந்த செயற்கை நீல ஒளி ஒரு தடை மாதிரி செயல்படுது. அது பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஆற்றலை, அதாவது காஸ்மிக் எனர்ஜிய நம்ம உடம்புக்குள்ள வராம தடுக்குது. இந்த எனர்ஜி தடையாகிறதால என்ன விளைவு? நேரடியா நம்ம நரம்பு மண்டலம் சோர்வடைஞ்சு போகுது. இதனால தான் மணிக்கணக்கா ஸ்கிரீன் முன்னாடி உட்காரும்போது மனசும் உடம்பும் அப்படியே சுத்தமா ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல் பண்றோம். இப்போ உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் புரிஞ்சிருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆற்றலை எப்படி நிர்வகிக்கணுங்கிற தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. நாம நம்மள சார்ஜ் பண்ணிக்க போறோமா, இல்ல நம்ம ஆற்றலை இழக்க போறோமா? நாம இவ்ளோ நேரம் பார்த்த முழு விளக்கத்தையும் சிம்பிளா 2 வரியில சொல்லலாம். உங்க ஆற்றலுக்கான 2 பாதைகள். 1 சூரிய ஒளி, அது உங்க சிஸ்டத்தை சார்ஜ் பண்ணும். இன்னொன்னு நீல ஒளி, அது உங்க சிஸ்டத்தோட சார்ஜை குறைக்கும். சாய்ஸ் உங்க கையில. கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க ஆற்றல் மையத்தை நிரப்புறதுக்கு நீங்க எதை பயன்படுத்தினீங்க? இயற்கையோட சக்தியையா, இல்ல உங்க சக்தியை உறிஞ்சிற இந்த செயற்கை ஒளியையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.